குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கிழமை டெய்லி கண்டபஸ்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 2025 வெள்ளிக்கிழமை என்ன கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ்டி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு எடுத்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன், இன்னொன்று லத்தி. இல்லை இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இணைஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் ஷெடியூலோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கான முழு மாதிரி இலவச தேர்வு ஒன்று வந்து நடத்தியிருந்தோம். அதுக்கான வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. தயவு செஞ்சு எல்லா மாணவர்களும் எழுதினா தான் நீங்கள் இன்னும் என்ன படிக்கணும், இன்னும் போதுமானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா TNSRB பேட்டர்னை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம எடுத்திருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்காம போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட் கொஷின் பேட்டர்னில் தான் நம்மளோட கொஷின் இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? இதற்கான ஆன்சர் கீயும் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னா வியூ பண்ணி பாருங்கள். அடுத்து அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அருகே வந்து பார்த்திங்கன்னா ரொனால்ட்ஸ் ரீகன் விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 64 பயணிகளுடன் தரையிறங்கிய விமானமும் 3 வீரர்களுடன் அந்த ராணுவ ஹெலிகாப்டரும் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ரெண்டும் மோதி வந்து பார்த்திங்கன்னா வெடி சிதறிச்சு. இல்லை 67 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் உரையாற்றி தொடங்கி வைப்பார். ஓகேங்களா? ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் கூட்டத்தை கூட்டி மக்களவை, மாநிலங்களவை 2 கூட்டங்களையும் ஒன்றாக கூட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து விவாதம் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தினுடைய சிறப்பு அஞ்சல் உரை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தினுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அது குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ள சிறப்பு அஞ்சல் உரையை வந்து பார்த்திங்கன்னா தமிழக தபால் துறை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்குது. அந்த உரைன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெட்டர் அனுப்புவீங்களே அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு இருக்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் இருக்கிற முக்கியமான சிறப்புகள் வந்து அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு இதில் தெரிஞ்சுக்க என்னென்னா வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு தான் முக்கியமானது. ஈரோடு மாவட்டம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்லையும் இருக்குது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே பார்த்தோம், காலை உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா தனியார்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து நிறுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டன் அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபூமி திருக்குறள் வளாகம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து திறப்பு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவபூமி அறக்கட்டளை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டுள்ள சிவபூமி திருக்குறள் வளாகத்தினுடைய திறப்பு விழா வந்து பார்த்திங்கன்னா வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற இருக்குது. இதில் முதன்மை விருந்தினராக நம்மளுடைய இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் ஒருவரான அரங்க மகாதேவன் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறாரு. சிவபூமி அறக்கட்டளை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீரிமலை வீதியில் இருக்கிற திருக்குறள் வளாகம் அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1330 திருக்குறளையும் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லால் வந்து பார்த்திங்கன்னா கையால் செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மகாத்மா காந்தி நினைவு தினம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய 77வது நினைவு தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் உள்ள அவரது நினைவிடமான ராஜ்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோட நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட்டில் இருக்குது. ஓகேங்களா? டெல்லியில் ராஜ்காட்டில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தில்லியில் கடந்த 1948 ஜனவரி 30ஆம் தேதி அவர் தங்கியிருந்த பிர்லா ஹவுஸ் தற்போது வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஸ்மிருதின்னு அழைக்கிறாங்க. இந்த நாதுராம் கோட்சே அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட பேர், புது பேர், பழைய பேர், பட் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட், இதெல்லாம் முக்கியமான கொஷின். TNSRB கேட்கக்கூடிய கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட்டில் வியாழக்கிழமை நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா யார் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய பதவி, அவங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி தான் ஆகணும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், இராணுவ தலைமை தளபதியான உபேந்திர துவிவேதி, கடற்படை தலைமை தளபதியான தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தலைமை தளபதியான அமர்பிரீத் சிங், இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரில் நீங்கள் ரெகுலராக நோட்ஸ் எடுக்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்து இந்திய கடற்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுடன் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்திய கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா 26 ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் 3 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10, 11 ஆகிய தேதியில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப செயல்பாட்டு உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் கலந்துக்க இருக்கிறாரு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து ஆகிருக்கு. ஓகேங்களா. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நம்முடைய INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்து செயல்படுற மாதிரி இந்த ரஃபேல் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 26 போர் விமானங்கள் 3 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடுத்து AI போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விரைவில் தற்சார்பு மாதிரி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ChatGPT, சீனாவினுடைய DeepSeek இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டோட AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக, இந்தியாவினுடையதாக அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது உருவாக்கியிருக்காங்க. AI கணினி உட்கட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 GUPகளை செயல்படுத்தும் இந்திய AI இயக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா 10,732 கோடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் இருக்கிற ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. இந்திய கற்றல் IIT ஜோக்பூரும், செயற்கை தரவு IIT ரூர்க்கி, பாகுபாடற்ற AI நடைமுறை விரிவுபடுத்த AI கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துக்கான பாதுகாப்பு நிறுவனம் பூனே தயாரிக்கிறாங்க. தனியுரிமை பாதுகாப்பு மேம்பாடு வந்து IIT டெல்லியும், அது மட்டும் இல்லாமல் அது வந்து பணி சார்ந்த திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தான் செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. இது நமக்கு இவ்வளோ டீட்டெயில் தேவையில்ல. இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு AI உருவாக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ChatGPTன்றது அமெரிக்காவோடது, DeepSeek அப்படின்றது வந்து சீனாவுடையது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது நிலுவையில் உள்ள வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்காக உயர்நீதிமன்றங்களில் தற்காலிக நீதிபதிகளை நியமிக்க வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. உயர்நீதிமன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 18 லட்சத்துக்கும் அதிகமான குற்றவியல் வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் உள்ளதை கருத்தில் கொண்டு அந்தந்த நீதிமன்றங்களில் அனுமதிக்கப்பட்ட பலத்தில் 10% மிகாமல் தற்காலிக நீதிபதி நியமித்துக் கொள்ள வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிச்சிருக்கு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி 2 அல்லது 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தற்காலிக நீதிபதியாக செயல்படுவார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தரவுகளின்படி நாட்டின் உயர்நீதிமன்றங்களில் மட்டும் 18 லட்சத்துக்கு மேல் குற்றவியல் வழக்கு மட்டும் இருக்குது. மொத்தமாக 62 லட்சம் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்குது. இந்த அமரினுடைய பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஏற்பதாக அட்டார்னி ஜெனரல் R. வெங்கடரமணி தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடரமணி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் காத்மண்டில் தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து தேசிய விளையாட்டுப் போட்டியில் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து 2 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலங்களை வென்றிருக்கு. ஓகேங்களா. டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம சும்மா அது யார் விளையாடுறாங்கன்னு பேர் மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் அப்புறமா படித்து பார்த்துக்கோங்க. நான் இது கட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து குத்துச்சண்டை வீரரான மனோஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற இருக்கிறாரு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற இவர் வந்து பார்த்திங்கன்னா குத்துச்சண்டை வீரர் மனோஜ்குமார் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. இவரோட பேர் என்ன விளையாட்டு அது ரொம்ப முக்கியம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2014ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அர்ஜுனா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கல. அப்புறம் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த விருதை வாங்கியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். அதை தாண்டி அதே மாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலை படித்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் பாஸ் ஆக முடியும். நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்துட்டு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் வருது வரல, அது அப்புறம் நீங்கள் படிச்சிட்டிங்களா, நாளைக்கு எக்ஸாம்னா நம்ம எழுத தயாராக இருக்கோமா 100%, அதுதான் கேள்வி. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஓகேங்களா. அதனால் வந்து இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் என்னென்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய ஷெட்யூலோட PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.